بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى في موضع آخر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر وقال تعالى ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين அனைத்து புகழும் இந்த வானங்களையும் பூமியை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானம் உண்டாகும் பெருமான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தமர் சஹாபாக்கள் மீதும் தாபிஈன் தபு தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இந்த பயானில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த அமர்வில் குர்பானியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் சட்டங்களும் என்ற தலைப்புக்கு கீழ் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் முன்னால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சின்ன சூரா எடுத்து ஓதினேன், சூரத்துல் கௌதர். அதே போன்று சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவுடைய ஆயத் உடைய நம்பர் 34 எடுத்து ஓதினேன். நாம் முதலாவது குர்பானியின் முக்கியத்துவம் என்னவென்று பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னா அஅதைனாக்கல் கௌதர். அல்லாஹ் கூறுகின்றான், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு, நபியே நாம் உங்களை ஹவுத கௌசர், கௌசருடைய தடாகத்தை தருவோம் உங்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதற்கு பிறகு ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய செயல் உங்களுடைய அமல் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், நீங்கள் உங்களுடைய ரப்புக்காக தொழுங்க, குர்பானி செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் கௌசர், இந்த சூறால 2 விஷயங்கள் தெரிகிறது, 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றது. முதலாவது நாம் பார்த்தோம் என்றால் குர்பானியை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். இந்த குர்பானியை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் இது ஒரு சட்டம், மார்க்கத்துடைய சட்டம். நாம் வரலாறு எடுத்து பார்த்தோம் என்றால் மார்க்கத்துடைய சட்டங்கள் மக்கால ஒருபோதும் இறங்கல. மதீனா போன பிறகுதான் பல சட்டங்கள் வந்தது. தொழுகை, ஜகாத், ஹஜ், இது போல நிக்காஹ், ஹுலா, தலா, எல்லா சட்டங்கள் மதீனால இறங்கிச்சு, மதீனால தான் வந்தது. ஆனால் இந்த சூரா நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சூரத்துல் கௌதர் மக்கால இறக்கப்பட்ட சூரா, மக்கால இறங்கிச்சு இந்த சூரா, சூரத்துல் கௌதர். ஆனால் அல்லாஹ் தஆலா பாருங்கள், குர்பானியுடைய முக்கியத்துவம் காட்டுவதற்காக, மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா குர்பானியை பற்றி மக்கால இருக்கை சூரா பேசுகின்றான். சட்டங்கள் இறங்கல மக்கால, ஆனால் குர்பானியை பற்றி அல்லாஹ் தஆலா சூரா இருக்கின்றான். ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், நபியே நீங்கள் உங்களுடைய ரப்புக்காக தொழுங்க, குர்பானி செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்போ இந்த விஷயத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம், அல்லாஹ் தஆலா மக்கால இறக்கப்பட்ட அந்த சூராவில் குர்பானியை பற்றி பேசுகின்றான் என்றால் குர்பானி ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், ஏன் அல்லாஹ் தஆலா மக்கால குர்பானியை பற்றி பேசுகின்றான் பார்த்தோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, நாம் மக்கா வாழ்க்கை முழுவதும் எடுத்து பார்த்தோம் என்றால் 3 விஷயங்கள் தான். என்ன? தௌஹீத், ரிசாலத், ஆகிரத், ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை. இதை பற்றி தான் எல்லாமே இருக்கும். அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா குர்பானியை பற்றி ஏன் பேசுகின்றான் என்றால், குர்பானி தொழுகைக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது, முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது.
எப்படி பாருங்கள், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், நபியே நீங்கள் தொழுங்க உங்களுடைய ரப்புக்காக, வன்ஹர் மேலும் நீங்கள் உங்களுடைய ரப்புக்காக குர்பானி செய்யுங்க. உன்னிடத்தில் நாம் பார்த்தோம் என்றால் தொழுகைக்கு அது பிறகு அல்லாஹ் தஆலா தொழுகை கூட சேர்த்து கூறுகின்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி, நபியே நீங்கள் கூறுங்கள் என்னுடைய தொழுகை, ரசூலுல்லாஹ் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். மக்களுக்கு சொல்லுங்க என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு என்று கூறுங்கள் என்று. அப்போ ஏன் அல்லாஹ் தஆலா மக்கால குர்பானியை பற்றி பேசுகின்றான் என்றால் அகீதா சம்பந்தமான விஷயமாக இருக்கின்றது. ஒன்றி குர்பானி கொடுப்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. பல பேரும் குர்பானி செய்யறாங்க, ஆனால் அவங்களுடைய கொள்கையும் அவங்களுடைய அகீதாவும் மன்ஹஜும் அவங்களுக்கு தெரிய தவறா இருக்கா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க. பல லட்சங்கள் செலவழித்து கொடுக்குறாங்க, பல ஆயிரங்கள் செலவழித்து கொடுக்குறாங்க. ஆனால் குர்பானி செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய அகீதா ஷிர்க், அவங்களுடைய அமல்கள் பிதாத், இது எல்லாம் வைத்து கொடுத்தால் எவ்வாறு அவங்களுடைய குர்பானி எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அதற்காக தான் அல்லாஹ் மக்காவுடைய வாழ்க்கையில குர்பானியை பற்றி கூறுகின்றான். என்ன அகீதாவை திருத்தி இருந்தார் அல்லாஹ் தஆலா, யாருடைய சஹாபாக்களுடைய அகீதா ரசூலுல்லாஹ் மூலமாக. அதே சமயத்தில் நீங்கள் குர்பானி செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய பெயரை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஷிர்காயிடும், குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு, வீணா போயிடும். காசு போட்டீங்க, செலவு பண்ணீங்க, எல்லாம் செஞ்சீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் இஹ்லாஸான அமல் கொண்டு வந்தீங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேர் வாங்காமல் யாராவது பெரிய பாபா பேரு தர்கா அது இது வாங்கினீங்க சொன்னா முடிஞ்சு போயிடும் குர்பானி. அதற்காக அந்த அழுத்தத்தை தான் அல்லாஹ் நீங்க எடுத்து வைக்கின்றார். நீங்கள் குர்பானி செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய அகீதா தரவாக இருக்க வேண்டும் என்று. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நாம் பார்க்கலாம், சுப்ஹானல்லாஹ், அகீதா ஒரு மனிதனுக்கு அடிப்படையான விஷயம். இது இல்லாமல் ஒரு அமலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அகீதா சரியான கொள்கை இல்லாமல் ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. பாருங்கள், ஒரு மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனுடைய அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றாலும் அவனுடைய கொள்கை அகீதா, உண்மையான அகீதா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு எடுத்து வைத்தார்கள் அவ்வாறு அகீதா இருந்தாலும் அவனுடைய அமல்கள் பாதுகாக்கப்படும், அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும். அதற்காக தான் அல்லாஹ் தஆலா மக்கா வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு கட்டளையிட்டான், நீங்கள் குர்பானி செய்யுங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது இந்த ஒரு நிகழ்வு மூலமாக நாம் குர்பானியின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மதீனால 10 வருடம் இருந்தாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனால 10 வருடம் இருந்தாங்க. கூறுகிறார்கள், ஒரு வருடமும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்காமல் இருந்ததில்லை. ஒரு வருடமும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்காமல் இருந்ததில்லை. அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த ஆடு மாடு ஒட்டகம் பலியிடாமல் இருந்ததில்லை என்று கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், அந்த காலகட்டத்தில் சஹாபா வறுமையில் இருந்தாங்க. அதே நிலையில் ரசூலுல்லாஹ்வுடைய நிலையும் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் வறுமை இருந்தது. ஆனாலும் குர்பானியுடைய நேரம் வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் குர்பானி கொடுக்காமல் ஒரு வருடமும் இல்லை, 10 வருடம் மதீனால இருந்தாங்க. நாம் வரலாறு எடுத்து படித்து பார்த்தோம் என்றால் ஒரு வருடம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்காமல் இல்லை என்று கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது. சுப்ஹானல்லாஹ், ஒரு சிறந்த ஹதீஸ். அபூதாவூத் என்று சொல்லக்கூடிய அந்த நூல்ல இந்த ஹதீஸ் வருகிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஷஹீத்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அத்ஹா பில் முஸல்லா, நான் ஈதுல் அத்ஹாவுடைய தினத்தில் அந்த முஸல்லாவிடம் இருந்தேன், ரசூலுல்லாஹ் கூட இருந்தேன். ஃபலம்மா கதா குத்பதஹு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தன்னுடைய குத்பாவை முடித்து விட்டார்கள். நஸல மின் மின்பரிஹி, மிம்பர்ல இருந்து கீழே இறங்கினாங்க. வஊதிய பிகபிஷின், ஒரு ஆடு கொண்டு வரப்பட்டது. ஃபஸபஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு பியதிஹி, தன்னுடைய கரத்தின் மூலமாக அந்த ஆடை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸபா செய்தார்கள். வகால பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், கூறிவிட்டு அல்லாஹும்ம ஹாதா அன்னி வ அம்மன் லம் யுதஹி மின் உம்மதி. இது முக்கியத்துவம் காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு என்ன துஆ செஞ்சாங்க அந்த நேரத்துல? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் கூறிவிட்டு அல்லாஹும்ம ஹாதா அன்னி, அல்லாஹ் இந்த குர்பானி செய்யக்கூடிய இந்த ஆடு என் மூலமாக, வ அம்மன் லம் யுதஹி மின் உம்மதி,
என்னுடைய உம்மத்தை சார்ந்த என்னுடைய உம்மத்திகள்ல பல பேர் வறுமையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு குர்பானி கொடுக்க முடியாது, அவர்கள் மூலமாக நான் குர்பானி கொடுக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் காட்டுவதற்காக எடுத்து வைத்தார்கள் இந்த நிகழ்வு என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை எடுத்து வைக்கிறாங்க. இரண்டு விஷயங்கள் இது. ஒன்று, குர்பானியுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை கொண்டு கவலைப்பட்டார்கள், நம் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி செய்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து வைக்கிறாங்க. அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இன்னொரு நிகழ்வு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த நேரத்தில் கூறுகிறார்கள் 100 ஒட்டகம் ஜபா செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம் அல்லாஹ்வுடைய பாதையில் பலியிட்டார்கள் என்று கூறுகிறார்கள். 100 ஒட்டகம் கொண்டு வரப்பட்டது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹர 63 وامر عليا ان يذبح الباقي رواه مسلم. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகம் என்ன செஞ்சாங்க? பலியிட்டாங்க, ஜபா செய்தார்கள். 63 கூறுகிறார்கள். 100 ஒட்டகம் கொண்டு வரப்பட்டது. அதுல 63 ஒட்டகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபா செய்தார்கள். அதற்கு பிறகு அமர அலியன், அலி ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிட்டாங்க. எதற்காக? அல் பாகி, நீங்கள் மற்ற இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய ஒட்டகம் நீங்க ஜபா செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இதுல இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ், சிறந்த கருத்து. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம் கொண்டு வரப்பட்டது. அதுல 63 ஒட்டகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலியிட்டாங்க. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணி எடுத்து வைத்தார்கள், என்னுடைய வயசு முடிகிறது, நான் வஃபாத் ஆகிவிடுவேன் என்று. 63 வயசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க துனியாவில். 63 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபா செய்து காட்டினார்கள். இதற்கு பிறகு என்னுடைய இந்த துனியால என்னுடைய இடம் கிடையாது, நான் திருப்பி என்னுடைய ரப்பிடத்துல செல்கின்றேன் என்று ஒரு செய்தியும் இருந்தது என்று கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக 100 ஒட்டகம் இந்த குர்பானி செய்தார்கள் என்றால், தன்னுடைய உம்மத்துக்கு குர்பானியுடைய முக்கியத்துவம் காட்டுவதற்காக என்று இந்த ஹதீஸின் மூலமாக மார்க்க அறிஞர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மாடர்ன் என்ன சிந்தனை வைத்து இருக்கக்கூடியவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், எதற்காக வருடம் வருடம் இவ்வளவு லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக காசு போட்டு குர்பானி செய்து வேஸ்ட் ஆகிறோம் காசு? மாடர்ன் சிந்தனை வைக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிராணிகள் நீங்கள் பலியிட்டு என்ன செய்றீங்க? தன்னுடைய காசை என்ன செய்றீங்க? நீங்க வீணாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி பேசக்கூடியவர்கள், இவ்வாறு பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், கூறுகிறார்கள், ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள் தான் பேசினார்கள். யார் இஸ்லாம் என்றால் குர்ஆன் மட்டும்தான், ஹதீஸ் கிடையாது என்று அவர்களுடைய பிரச்சாரம் இருந்ததோ அவர்கள் தான் இவ்வாறு பேசினார்கள். இன்னொரு கருத்து வைக்கிறார்கள், என்னன்னு சொன்னா, இவ்வளவு குர்பானி செய்து காசு எல்லாம் வீணாக்குறதை விட என்ன செய்யலாம்? பெரிய பெரிய காலேஜ் கட்டலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலாம், உம்மத்துக்கு ஏதாவது செய்யலாம் என்று இப்படியாப்பட்ட சில தவறான விஷயங்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ் தெரியாது, அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத பள்ளிவாசல் கட்டியிருப்பாங்க. மார்க்கத்துல மக்கள் ஆர்வம் இல்லாம அலட்சியா பொழுதுபோக்கா இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரி பேசுறாங்க. அது என்னங்க குர்பானி, அதெல்லாம் செஞ்சுட்டு ஓடுவான், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அது குர்பானி என்ன, வாஜிபா ஃபர்ஸா, இந்த மாதிரியான பேசக்கூடியவர்கள். அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய முக்கியத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை, அதற்காக தான் இவ்வாறு பேசுகிறார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, குர்பானி செய்யக்கூடிய இபாதத் ஒரு சிறந்த இபாதத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் இதுல செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் ₹1 இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக செலவழித்த காசு என்று கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸில் வருகிறது, ஒரு நபர் ஆடு வாங்குறாரு, ஆடு வாங்கி அந்த ஆடுக்கு தீனி போடுறாரு, எத்தனை நாள் வைக்கிறாங்களோ அதோடைய நன்மையும் அவனுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஹதீஸ்ல வருகிறது, அந்த ஆடுக்கு தீனி போட்டு நல்ல விதமாக பார்த்து கொண்டாலும் அந்த நன்மையும் அவனுக்கு கிடைக்குது என்று ஹதீஸில் வருகிறது. அதற்காக இப்படிப்பட்ட விஷயங்கள் பேசக்கூடியவர்களை நாம் அவர்களை எடுத்து வைக்க வேண்டும், அவர்களை நாம் புரிய வைக்க வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, குர்பானியுடைய சில சட்டங்கள் இருக்கின்றது. அது இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ளலாம். குர்பானியுடைய சட்டங்கள் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் குர்பானி வாஜிப், ஃபர்ஸ் கிடையாது, சுன்னத் முஅக்கதா என்று கூறுவார்கள்.
சுன்னத் முஅக்கதா. ஆனால் சுன்னத் முஅக்கதா என்று நாம் கேட்டுவிட்டு அலட்சியப்படுத்திடக் கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவும் மக்கால இறக்கப்பட்ட அந்த சூறாவில் குர்பானியை பற்றி பேசியிருக்கின்றான். இதை பற்றி இன்னைக்கு பாருங்க, பல மக்கள் குர்பானி விஷயத்தில் அலட்சியப்படுத்துறாங்க. அது சுன்னத் தானே, சுன்னத் முஅக்கதா தானே. அன்பார்ந்தவர்களே, யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஒரு ஃபேமிலியோட போறோம், ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட போறோம், ஹோட்டலுக்கு போகணும்னு சொன்னா ஒரே நேரத்தில் 8,000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 பில் கட்டிட்டு வரும். ஆனால் குர்பானி செய்வதற்காக சொன்னா அது சுன்னத் தானே. அது என்ன வாஜிபா? ஹோட்டல் போய் சாப்பிட்டு வர்றது 15,000 ரூபாய் கட்டி ஃபர்ஸா? அல்லாஹ் தஆலா சொன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அது விஷயத்துல ஒன்றும் பேசுமான். ஆனால் இந்த விஷயம் சுன்னத் தானே, அலட்சியப்படுத்திட்டு போறது. எதற்காக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியிட்டாங்க, முக்கியத்துவம் காட்டுவதற்காக. குர்பானி நம்ம என்ன செய்யறோம்? காசு கொடுத்துட்டோம், அந்த விலங்கு பிராணியை வாங்கி நம்ம அறுத்துட்டோம், அது மட்டும் கிடையாது. குர்பானியுடைய செய்தி என்ன தெரியுமா? தக்வாவை அதிகரிப்பது, இது எல்லாம் இருக்கின்றது என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதில் நாம் பார்த்தோம் என்றால், ஜம்ஹூருல் உலமா என்றால் உலமாக்களுடைய ஒரு பெரிய ஒரு ஜமாஅத், அவர்கள் கூறுகிறார்கள் குர்பானி உடைய சட்டம் என்னவென்றால் சுன்னத் முஅக்கதா. இதற்கான நாம் ஒரு ஆதாரம் பார்த்தோம் என்றால் ஹதீஸில் வருகிறது, அபூபக்கர், உமர், அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இவர்களை பற்றி வருகிறது. ஒரு வருடம் விட்டு இருக்கிறாங்க குர்பானி செய்யுது. ஏன்னு சொன்னா மக்கள் இதனுடைய அந்தஸ்து வாஜிப் ஃபர்ஸுடைய எடுத்து கொண்டு போயிடக்கூடாது. அதே சமயத்தில் இவர்கள் சுன்னத் முஅக்கதா என்று விட்டுறக்கூடாது என்று இது போன்ற ஒரு செய்தி வருகிறது. இவர்கள் ஒரு வாட்டி விட்டிருக்கிறாங்க என்று கூறுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக. அதே போன்று அன்பார்ந்தவர்களே, குர்பானியுடைய சட்டங்கள் நாம் பார்த்தோம் என்றால் இன்னொரு விஷயம், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ், ஒரு நபரிடத்துல இப்போ குர்பானி செய்வதற்காக காசு இல்லை, வரக்கூடிய மாதத்துல காசு வந்துடும், அவருக்கு நம்பிக்கை இருக்கு உறுதியாக சொன்னா நீங்கள் கடன் வாங்கியாத குர்பானி தாங்கன்னு சொல்றாங்க. ஏன் என்றால் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், தன்னுடைய தேவைக்காக நாம் என்ன சிந்திக்காமல் யோசிக்காமல் கடன் வாங்குறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்காக. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் காசு வருவதற்காக நம்பிக்கை இருக்கு, உறுதியாக இருக்குன்னு சொன்னா நீங்க கடன் வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் வந்த காசு அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ஏனென்றால் குர்பானியுடைய முக்கியத்துவம் காட்டுவதற்காக என்று கூறுகிறார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, குர்பானியுடைய பிராணி வாங்குறதுன்னு சொன்னா, அந்த விலங்கு வாங்குறதுன்னு சொன்னா, அந்த விலங்கு நம்ம பார்க்க வேண்டும், குறை இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு சொன்னா, 2 விஷயங்கள் உம்மத்துல அலட்சியப்படுத்தக்கூடியது. என்னன்னு சொன்னா, ஒன்று கூட்டு குர்பானின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்பி என்ன செஞ்சிடும், ஒரு ஆடு ஒரு மாடுல ஒரு பங்கு கொடுத்துடணும்னு சொல்லிடும். இல்லைன்னு சொன்னா நீங்களே பங்கிட்டுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்துல சில மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் காசுக்காக அந்த மாடு அந்த பிராணி எப்படி இருக்கணும், கண்டிஷன் இருக்கா பார்க்காம அப்படி கொடுத்துருவாங்க. அதற்காக எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாங்க. முடிந்த அளவிற்கு உங்களுக்கு தெரியும் அவர் நம்பிக்கை உள்ளவர், நம்பகத்தனமானவர், அதற்கு பிறகு நீங்க கொடுங்க. ஏன்னு சொன்னா இன்னைக்கு காசுக்காக அந்த பிராணி அந்த விலங்கு ஆரோக்கியமா இருக்காது, ஏதாவது ஒரு இது இருக்கும், அதையெல்லாம் மறிச்சுட்டு என்ன கூட்டு குர்பானியாக போட்டாருன்னு சொல்லிட்டு அடுத்து கொடுத்துருவாங்க. மார்க்க அறிஞர்கள் நீங்கள் இந்த விஷயத்தில், ஏனென்றால் இந்த குர்பானி அல்லாஹ்வுக்காக நாம் கொடுக்கிறோம்னு சொன்னா அந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் வருகிறது, கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வயஜஅலூன லில்லாஹி மா யக்ரஹூன வதஸிஃபு அல்சினத்துஹும். சுப்ஹானல்லாஹ், மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்களுடைய ஒரு வழக்கம் இருந்தது. என்னன்னு சொன்னா, வயஜஅலூன லில்லாஹி மா யக்ரஹூன், இவர்கள் அல்லாஹ்வுக்காக அந்த விஷயங்கள் கொடுக்குறாங்க எது இவர்கள் பிடிக்காது. அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்கீன்களை பற்றி பேசுகின்றார். இவர்கள் கஅபத்துல்லாஹ் போயிட்டு பிராணிகளை அறுத்து பலியிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், அவருடைய வழிபாடு நடத்துவாங்க. அதுல கூறுகின்ற அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எப்படியாப்பட்ட விஷயங்கள் இவர்களே விரும்ப மாட்டாங்க. அது அப்ப என்ன, நாம் தனக்கு விரும்பக்கூடிய விஷயங்கள் எவ்வாறு விரும்புகின்றோம் அதே அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் நாம் செலவழிக்கிறோம். குர்பானி செய்வது சொன்னா அதற்காக அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, குர்பானி நம்ம கொடுக்கிறோம், ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு கொடுக்கிறோம்னு சொன்னா இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று கொடுத்தா போதுமானதா, அல்லது வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் கொடுக்க வேண்டுமா என்று இது ஒரு கேள்வி வந்திருந்தது. அதற்காக மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல கொடுக்கப்பட்ட குர்பானி எவ்வாறு இருந்தது என்று ஹதீஸில் பார்த்தோம் என்றால் புரிய வரும்.
சுஇல அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கப்பட்டது ஒரு கேள்வி. ஃபகால அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் பதில் அளித்தார்கள், சொன்னார்கள், கான ரஜுலு யுலஹி பிஷ்ஷாத் அன்ஹு வ அன் அஹ்லி பைத்திஹி. கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு நபர் ஒரு ஆடு கொடுப்பார், அவர் மூலமாவும் அவருடைய ஃபேமிலி மூலமா ஒரு ஆடு கொடுப்பாருன்னு சொல்றாங்க. இதுல சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொன்னா, சிறந்த முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், வீட்டுல ஒரே அடுப்புல எல்லோரும் சாப்பிடுறாங்க சமைச்சுன்னு சொன்னா அது ஒரு ஃபேமிலி என்று கூறுகிறார்கள். தனித்தனியா இருக்கு என்றால் அது தனித்தனியாக கொடுக்க வேண்டும். இப்போ ஒரே ஒரு அடுப்பு இருக்கு, அதுல சமைச்சு சாப்பிடுறாங்க, வாப்பா அம்மா பிள்ளைங்க எல்லோரும் சொன்னா ஒரு ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலியில 100 பேர் இருந்தாலும் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், 100 பேர் இருந்தாலும் ஒரே அடுப்புல சமைச்சு சாப்பிடுறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க, 100 பேர் இருந்தாலும் நீங்கள் ஒரு பிராணி கொடுங்கன்னு சொல்றாங்க, ஒரு விலங்கு கொடுக்கலாம். அதே சமயத்தில் தனித்தனியாக இருக்கிறாங்க சொன்னா அவங்க வந்து ஃபேமிலி தனித்தனியா ஆயிரும். அதற்காக யார் யார் தனித்தனியா இருக்கிறாங்களோ அவங்களும் ஒவ்வொரு விலங்கு கொடுக்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் எடுத்து வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அவங்களுடைய காலத்துல ஒரு நபர் தன் மூலமாகவும் தன்னுடைய குடும்பத்தின் மூலமாக ஒரு பிராணி ஒரு விலங்கை அல்லாஹ்வுடைய பாதையில் பலியிடுவார் என்று கூறுகிறார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இன்னொரு விஷயம் பாருங்கள், ஜபா செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பிராணியை நாம் ஜபா செய்கின்றோம் பலியிட்டோம்னு சொன்னா அந்த நேரத்துல சில கேள்விகள் வந்தது. என்னன்னு சொன்னா, பெண்கள் அந்த பிராணியை அறுக்கலாமா ஜபா செய்யலாமா என்று. அதற்காக ஆதாரம் இருக்கின்றது, செய்யலாம். ஆனால் கண்டிஷன் என்னன்னு சொன்னா, ஜபா செய்யக்கூடிய முறை தெரிஞ்சிருக்கணும். செய்யக்கூடிய அந்த ஜபா செய்யக்கூடிய பலியிடக்கூடிய அந்த பெண் ஜபா எவ்வாறு செய்வது என்று அந்த முறையை தெரிஞ்சிருக்கணும், செய்யலாம் என்று. அதற்காக நம்ம ஆதாரம் பார்த்தோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்மணி கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கூறுறாங்க, இந்த பெண்மணி வந்து ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு விலங்கு வந்து அந்த ஆடை வந்து ஆடு மேல பாஞ்சு இது பண்ணிருச்சு. அந்த ஆடு சாவுட நிலைமை வந்துருச்சு. அந்த நேரத்துல இந்த பெண்மணி என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, ஒரு கல் எடுத்து ஜபா செஞ்சுட்டாங்க. இப்போ இங்க வந்து ஜபா செய்த இந்த விலங்கு நம்ம சாப்பிடலாமான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபஅமர பிஅக்லிஹா, நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னு சொன்னா ஜாயிஸ் என்று கூறுகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக அந்த பெண்மணி யாருன்னு சொன்னா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை என்று கூறுகிறார்கள். அந்த பெண்மணி செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சாப்பிடுவதற்காக கட்டளையிட்டார்கள். அதற்காக இதுல என்ன கிடைக்கிறது, நமக்கு படிப்பினை என்ன செய்தி கிடைக்கிறது, நீங்க பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜபா செய்யக்கூடிய அந்த பிராணிகளை அறுக்கலாம், ஜபா செய்யலாம் என்று கூறுகிறார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இன்னொரு விஷயம் பாருங்கள், மாடு ஆடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, அதுல எப்படி பங்குன்னு சொன்னா நம்ம கேட்டோம்னு சொன்னா அதுல பங்கு கிடையாது, ஒரு ஆடு முடிஞ்சு போச்சு. ஆனால் மாடுல பார்த்தோம்னு சொன்னா 7 பங்கு இருக்கு. அதே போன்று ஒட்டகத்துல பார்த்தோம்னு சொன்னா 10 இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் ஒட்டக விஷயத்துல சில பேர் பலவீனமான ஹதீஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஒட்டகத்துல பங்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பயணிக்கக்கூடிய நேரத்துல அந்த நேரத்துல மட்டும்தான் கட்டளையிட்டாங்க சொல்லிட்டு அந்த ஹதீஸை வந்து இப்படி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள் அப்படி கிடையாது, அது பொதுவான ஹதீஸ் தான். என்னன்னு சொன்னா, மாடுல 7 பங்கு இருக்கு, அதே சமயத்துல ஒட்டகத்துல 10 பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஃபேமிலி மூலமாக ஒரு ஆடு கொடுக்குறோம், அது ஓகே. ஆனால் ஒரு ஃபேமிலி மூலமாக ஒரே அடுப்புல சமைச்சு சாப்பிடக்கூடிய பெரிய ஃபேமிலி இருக்கு, 20 பேர் 30 பேர் 50 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாடு கொடுக்கணுமா அல்லது ஒரு மாடுல ஒரு பங்கு கொடுக்கலாமா என்று கேட்கிறாங்க. அதற்காக நாம் பார்த்தோம் என்றால் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஒரு ஆடுக்கு ஒரு மாடுடைய ஒரு பங்கு ஒரு ஆடுக்கு சமம் சொல்றாங்க. அதனால நீங்கள் என்ன செய்யலாம், அந்த 7 பங்குல ஒரு பங்கு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் சிறந்தது எதுன்னு சொன்னா, அந்த ஃபேமிலியே ஒரு மாடு வாங்கி கொடுத்தாலும் சிறந்தது என்று கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இன்னொரு விஷயம் கூறுகிறார்கள், குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் எப்ப ஆரம்பமாகிறது எப்ப முடியுதுன்னு சொல்லி. இதுல வந்து பல மக்கள் வந்து என்ன இல்மு இல்லாத காரணத்தினால என்ன செஞ்சுறாங்க சொன்னா தவறு செய்யறாங்க. என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஈதுல் அத்ஹாவுடைய குத்பா முடிந்த பிறகு குர்பானி செய்யக்கூடிய அந்த நேரம் ஆரம்பமாகிறது. ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, தொழுது போகாம முன்னாடியே வந்து குர்பானி கொடுத்துறாருன்னு சொன்னா அந்த குர்பானியாக இருக்காது, ஒரு சதகா மாதிரி ஆயிரும் சொல்றாங்க. அவர் வந்து தனக்காக அடுத்த ஒரு பிராணி ஒரு விலங்கு போல ஆகிவிடும் என்று ஹதீஸில் வருகிறது. அதே போன்று அந்த நேரம் பார்த்தோம் என்றால் யௌமுன் நஹர் 10 ஸில்ஹஜ்ஜா
ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகை குர்பா முடித்துவிட்டு தொழுகைக்கு பிறகு நாம் போயிட்டு குர்பானியுடைய அந்த பிராணியை நாம் பலியிடலாம். அந்த நேரத்திலிருந்து அந்த குர்பானியுடைய நேரம் ஆரம்பமாகி கூறுகிறார்கள் 4 நாட்கள் இருக்கின்றது. 4 நாட்கள். பல பேர் என்ன செய்யறாங்க, 3 நாள் தான். என்ன, ஒரு நாள் என்னைக்கு ஈதுல் அத்ஹா இருக்கும், ஈத் இருக்கும், அதுக்கு பிறகு அது 3 நாள் தானே சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. பெரும்பாலான உலமாக்கள் சஹீஹான ஹதீஸ் சூரத்துல் ஹஜ்ல வரக்கூடிய அந்த ஆயத்துகளுடைய தஃசீர் மூலமாக நிரூபிச்சிருக்கிறாங்க, எடுத்து வைத்திருக்கிறார்கள். 4 நாள் இருக்கின்றது. நீங்கள் அந்த குர்பானி எப்போ ஈதுல் அத்ஹா தொழுகை தொழுது விட்டு குத்பாக்கு பிறகு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா கூறுகிறார்கள் 13 ஜில் ஹஜ்ஜாவுடைய மக்ரிப் முன்னாடி வரைக்கும் இருக்கு, நீங்க செய்யலாம் என்று 4 நாட்கள் நீங்கள் குர்பானி கொடுக்கலாம் என்று மார்க்க அறிஞர்கள் எடுத்து வைக்கிறார்கள். சூரத்துல் ஹஜ் வரக்கூடிய அந்த சூராவுடைய தஃசீரிலும் இந்த மாதிரி கருத்துகள் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, தொழுகைக்கு முன்பாக குர்பானி செய்தால் அதை பற்றி ஹதீஸ் வருகிறது. சஹீஹ் முஸ்லிம், புகாரி 2 நூல்களிலும் இந்த ஹதீஸ் வருகிறது. அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم يوم النحر மன் கான ذبح قبل الصلاه فليعد. கூறுகிறார்கள், தொழுகை போயிட்டார், தொழுகை முன்னாடி அவர் வந்து ஜபா செஞ்சுதான் பலியிட்டார்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், இருப்ப அவர் வேற ஒரு பிராணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போதான் அவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லை என்றால் குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறுகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எடுத்து வைக்கிறாங்க, மன் ذبح قبل الصلاه فانما يذبح لنفسه. கூறுகிறார்கள், தொழுகைக்கு முன்னாடி ஜபா செய்தார்கள், பலியிட்டார்கள் என்றால் அது தனக்காக செய்த ஒரு அமலாக இருக்கும், அல்லாஹ்வுக்காக அல்ல, குர்பானியாக இருக்காது என்று கூறுகிறார்கள். ومن ذبح بعد الصلاه فقد تم نسكه. கூறுகிறார்கள், யார் ஒருவர் தொழுதுவிட்டு ஈதுல் அத்ஹாவுடைய தொழுதுவிட்டு வந்து குர்பானி செய்கிறார்கள், அவருடைய குர்பானி முழுமையாகிவிட்டது, அல்லாஹ் தஆலா ஏற்று. தொழுகை முன்னாடி அவர் வந்து ஜபா செஞ்சுதான் பலியிட்டார்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், இருப்ப அவர் வேற ஒரு பிராணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போதான் அவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லை என்றால் குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறுகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எடுத்து வைக்கிறாங்க, மன் ذبح قبل الصلاه فانما يذبح لنفسه. கூறுகிறார்கள், தொழுகைக்கு முன்னாடி ஜபா செய்தார்கள், பலியிட்டார்கள் என்றால் அது தனக்காக செய்த ஒரு அமலாக இருக்கும், அல்லாஹ்வுக்காக அல்ல, குர்பானியாக இருக்காது என்று கூறுகிறார்கள். ومن ذبح بعد الصلاه فقد تم نسكه. கூறுகிறார்கள், யார் ஒருவர் தொழுதுவிட்டு ஈதுல் அத்ஹாவுடைய தொழுதுவிட்டு வந்து குர்பானி செய்கிறார்கள், அவருடைய குர்பானி முழுமையாகிவிட்டது, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று கூறுகிறார்கள். இந்த விஷயத்தில் வந்து பல பேர் வந்து அலட்சியப்படுத்தி தொழுவாமல், அது ஒன்றும் இல்லப்பா, என்ன ஈதுல் அத்ஹா, அவங்க வந்து முஃப்தி ஆயிடுவாங்க. இந்த நேரத்துல யாரு அலிப்பா படிக்க வராது, குர்ஆன் போது வராது, அந்த நேரத்துல வந்து அவரு ஒரு ஃபத்வா கொடுத்துட்டு தொழுகை வந்து ஈதுல் அத்ஹா ஃபர்ஸா வாஜிபா இங்க இருக்கா, அதுக்கு பாங்கும் இல்லை, அப்படி தொழுகை அதுவும் ஒன்றும் கிடையாது, நீங்க அருங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்க அறுத்துட்டு போங்க, உங்களுடைய குர்பானியும் உங்களுடைய அமலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்காக இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும். ஏன் என்றால் நம்ம இஹ்லாஸான முறையில் வாங்குறோம், அவ்வளவு காசு செலவழிக்கிறோம், அந்த பிராணியை நம்ம எல்லாம் செய்யறோம். அதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய குர்பானி அல்லாஹ் இடத்துல கபூலாக இல்லைன்னு சொன்னா அது எதற்காக அந்த அமல் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதற்காக இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, குர்பானி தரக்கூடிய அந்த விலங்கு பிராணியுடைய வயசு என்ன ஆக வேண்டும் என்றால் கூறுகிறார்கள் வமினல் இப்லி மா தம்ம லஹு 5 சினீன். ஒட்டகத்துல பார்த்தோம்னு சொன்னா 5 வயசு பூர்த்தி ஆகணும். வதகல ஃபி சாதிஸ், 6வது வயசு ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. வமினல் பக்கர் மா தம்ம லஹு சனதான், என்ன மாடுல பார்த்தோம்னு சொன்னா 2 வயசு பூர்த்தி ஆகணும். வதகல ஃபி சாதிஸ், 3வது வயசு ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. வமினல் மஅஸ் கூறுகிறார்கள் சனத்துன் வாஹித் வசனத்து தானியா வதகல ஃபி தானியான்னு சொல்றாங்க. 1 வயசு முழுமையாகி பூர்த்தியாகி 2வது வயசு ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு என்ன ஆகிறதுன்னு சொன்னா ஆடு மாடு எல்லாம் வாங்கிடுறாங்க, எல்லாம் வந்து இஹ்லாஸான முறையில் வாங்கிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கறது இல்லை, விற்கக்கூடியவனும் சொல்றது இல்லை. சில பேர் இஹ்லாஸான இருப்பான்னு சொல்லிடுவாங்க, ஆனால் கிராமத்துல எல்லாம் உள்ள போகணும்னு சொன்னா ஒண்ணுமே சட்டமே தெரியாது அவங்களுக்கு, ஏதோ வந்தது அடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதற்காக இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதே போன்ற அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு விஷயம் வருகிறது. குர்பானி செய்யக்கூடிய அந்த ஆடு பலியிடக்கூடிய நேரத்தில் நாம் அந்த ஆடு மாடு அந்த பிராணியை வந்து கிப்லா நோக்கி அதை வந்து படுக வைத்து குர்பானி செய்யணுமா அறுக்கணுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது.
அதை நாம் பார்த்தோம் என்றால் முஸ்தஹப் என்று கூறுகிறார்கள். நீங்கள் செய்தால் சிறந்தது, அல்லது செய்யலன்னு சொன்னா பாவம் கிடையாது, நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம் என்று கூறுகிறார்கள் இந்த விஷயத்துல. அதே போன்று குர்பானி செய்யக்கூடிய இடத்துல சிறந்த துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. இந்த துஆ ஓதினால் போதுமானது. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் இது கூறுகிறார்கள். அதற்கு அல்லாஹும்ம ஹாதா அன்னி, அல்லாஹ்வே இது என் மூலமாக, வஅன் அஹ்லி பைத்தி இது என்னுடைய வீட்டார்கள் மூலமாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ ஓதியிருக்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் இந்த துஆ சஹீஹ் இதுதான் ஓத வேண்டும் என்று எழுதி வைக்கிறாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம ஹாதா அன்னி வஅன் அஹ்லி பைத்தி என்று கூறிவிட்டு நாம் என்ன செய்யலாம், குர்பானி செய்யலாம் என்று. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பேர் வாங்காமல் குர்பானி செய்தால் அது ஹலால் அல்ல, ஹராமாகிவிடும். அல்லாஹ் தஆலா கூறுகிறார், வலா தக்குலு மிம்மா லம் யுذكر இஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேர் வாங்காமல் அந்த பிராணி நீங்கள் பலியிட்டீர்கள் என்றால் அது ஹராமாகும், நீங்கள் சாப்பிடாதீர்கள். வலா தக்குலு, நீங்கள் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா தடை செஞ்சுட்டான். மிம்மா லம் யுذكر இஸ்முல்லாஹ், எந்த பிராணி அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பேர் வாங்கலையோ என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் வருகிறது, குர்பானியுடைய அந்த பிராணியோடைய அந்த கறி இருக்கு, அந்த மாமிசத்தை இன்னைக்கு பல பேர் ஜாஹில் மடமைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, 30 கிலோ கறி வந்துருச்சா 10 கிலோ பிரிங்க, 10 கிலோ இவருக்கு, 10 கிலோ அவருக்கு, 10 கிலோ எனக்கு என்று அப்படி கட்டாயம் இப்படிதான் பண்ணணும். இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான், நீங்க என்ன செஞ்சிருவீங்க, அந்த குர்பானில நீங்க நியாயம் செய்யல, அநியாயம் செஞ்சிட்டீங்க, அது இதுன்னு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சட்டமே கிடையாது மார்க்கத்தில் கூறுகிறார்கள். என்ன குர்பானியுடைய சட்டத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா கூறுகிறார், ஃபைதா வஜபத் ஜுனூபுஹா ஃபக்குலு மின்ஹா வஅத்இமுல் கானிஅ வல் முஅத்தர். இதுதான் இருக்கு. 10 கிலோ 50 கிலோ பிரிக்கிறது எல்லாம் கிடையாது. என்ன கூறுகிறார், ஃபைதா வஜபத் ஜுனூபுஹா, ஒட்டகம் நீங்கள் நகர் செய்யக்கூடிய இடத்தில் கீழே விழுந்து விட்டது என்றால் ஒட்டகத்தை நீங்க நகர் செஞ்சு விட்டீங்கன்னு சொன்னா கூறுகின்ற அல்லாஹ் தஆலா ஃபக்குலு மின்ஹா, அந்த மாமிசத்தை நீங்க சாப்பிடுங்க, அந்த கறி நீங்க சாப்பிடுங்க. வஅத்இமுல் கானிஅ, நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்க. நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுங்க. வஅத்இமுல் கானிஅ, அவர்களுக்கு கொடுங்க. வல் முஅத்தல், ஏழைகள் கேட்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் தனக்காக நீங்கள் குறைவாக வைத்துவிட்டு ஏழைகளுக்கு அதிகம் கொடுக்கிறீங்கன்னு சொன்னா சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய அல்லாஹ் தஆலா அமல்களை ஏற்றுக்கொள்வார், அல்லாஹ் உங்களை கொண்டு திருப்தி அடைவான் என்று கூறுகிறார்கள். அல்லது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், தனக்கு குறைவாக வைத்துவிட்டு தன்னுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதிகமாக கொடுக்கிறீங்கன்னு சொன்னா இதுவும் சிறந்தது. இரண்டு விஷயங்கள், ஒன்று நீங்கள் உறவை பேணக்கூடிய ஒரு விஷயம் வருகிறது, ஒன்றும் ஏழைகளுக்கு அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக வருகிறது என்று கூறுகிறார்கள். இதுதான் இருக்கின்றது. இதை விட்டு 10 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி பிரிக்கிறது ஒரு ஹதீஸும் ஒரு இதுவும் கிடையாது என்று கூறுகிறார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டுடைய சூழல் பார்த்துனா சில கேள்விகள் வருகிறது. என்னன்னு சொன்னா, இந்த குர்பானியுடைய கறி முஸ்லிம் அல்லாத நம்மளுடைய சகோதரர் தெரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க கொடுக்கலாமா என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க, கட்டாயம் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, ஆனால் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். அவர்கள் மாடு கறி சாப்பிட்றாங்களா, ஆடு கறி சாப்பிட்றா அது பார்க்கணும். நேரம் எடுத்துட்டு போயிட்டு நீ என்னுடைய நண்பன் கூட படிச்சது, நீ சாப்பிட்டு ஆகணும், அதெல்லாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. என்ன எடுத்துட்டு போங்க, அவங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கொடுங்க. ஏனென்றால் கூறுகிறது இதுல 2 விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று, நீங்கள் ஒற்றுமை பேணுகிறீர்கள், சகோதரத்துவம். இரண்டாவது, நீங்க மார்க்கத்துடைய விஷயத்தை தாவா செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை சந்தர்ப்பத்தை உருவாக்குறீங்க. எப்படி குர்பானியுடைய கறி கொடுக்கணும், கொடுத்துட்டு அப்படியே ஒரு 4 விஷயம் கொடுத்துட்டு வரலாம். எதுக்காக நம்ம குர்பானி கொடுக்கணும், எதுக்காக தவறான விஷயங்கள் இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் நம் முஸ்லிம் அல்லாத சகோதரருடைய மனசுல போட்டு வச்சிருக்கிறாங்க. இவங்க அந்த இறக்கம் இல்லாம அந்த பிராணி இறக்குறாங்க, அது செய்றாங்க, இது செய்றாங்க. நீங்க கொடுக்கும்போது சொல்லலாம், இது எங்களுடைய இறைவன் மூலமா கட்டளை வந்தது, இப்படியாப்பட்ட செய்திகளுக்கு ஒரு 4 செய்தி சொல்லிட்டு வரலாம் என்று இந்த மாதிரி சந்தர்ப்பங்களையும் அதற்காக முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கட்டாயம் கொடுங்க என்று கூறுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இது அதுதான் கல்வி இல்லாத அவங்ககிட்ட மார்க்கம் ஒண்ணுமே இல்லாம நபர்கள் என்ன செய்வார்கள் என்றால், குர்பானி செய்யக்கூடிய அந்த பிராணியோடைய ஒவ்வொரு உறுப்பும் இது குர்பானி தான். ஆனால் சில பேர் விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. என்னங்க சொன்னா, அதோடைய தூள் இது விற்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வராது அந்த உரிச்சு கொடுக்க வராது குர்பானி, அந்த விலங்கு அந்த நேரத்தில் இந்த நீங்க தூள் எடுத்துக்கங்க, இதுல லெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு இது இருக்கு அது கொடுத்துடுறோம்னு சொல்லி இப்படியாப்பட்ட செயல்கள் குர்பானியுடைய இந்த விலங்குல கூடாது.
ஏனென்றால் முழுமையாக அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கணும்னு சொன்னா இதுல கூடிய ஒரு உறுப்பும் எடுத்து நம்ம விற்கிறதுக்கு அனுமதி கிடையாது என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட செயல்கள் நடக்குது. என்னன்னு சொன்னா மதரசாவுக்கு கொடுக்குறாங்க. சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் அந்த தோல் இதான பிறகு மதரசாவுக்கு எடுத்துட்டு போறாங்க, அது வேற விஷயம். ஆனால் வரக்கூடிய அந்த கசா இருக்கிறாரு, அவருக்கு நீங்க 1000 ரூபாவா, சரி தோல் எடுத்துங்க, கூட சேர்த்து ஒரு 700 ரூபாய் கொடுத்துறாரு. இப்படி கூடாது என்று கூறுகிறார்கள். அதே போன்று ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இறந்து போன நபர்கள் மூலமாக குர்பானி செய்யலாமா? இது ஒரு கேள்வி. இது பல பேர் ஃபத்வாவுக்கு முந்திருப்பாங்க. சிறந்த சந்தர்ப்பம் ஹஜ்ஜுல் ஹஜ்ஜாவுடைய மாதம், ஹஜ்ஜு, இது நிறைய இபாதத்துகள், இதுல நீங்க குர்பானி தந்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி, அது இது எத்தனை பேசி ஃபத்வா கொடுத்துறாங்க. ஆனால் ஹதீஸ்ல பார்த்தா ஒரு ஆதாரமும் இல்லை. இறந்து போன நபர்கள் மூலமாக குர்பானி இல்லை. ஹதீஸ்ல எக்கச்சக்கமான ஆதாரம் இருக்கு, பல ஆதாரங்கள் இருக்கு. எது? சதகா. இறந்து போன நபர்கள் மூலமாக நீங்க சதகா கொடுக்கலாம், குர்பானி கொடுக்க முடியாது. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோம் என்றால் ஒரு ஆதாரமும் கிடையாது. அதற்கு பிறகு வந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆதாரம் கிடையாது. அதற்கு பிறகு வந்த தபு ஒரு ஆதாரம் உள்ள குர்பானி அவர்கள் யார் மூலமாக இறந்து போன நபர்கள் மூலமாக கொடுத்தார்கள் என்று. அன்பார்ந்தவர்கள், ஒரு ஹதீஸ் வருகிறது பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிராக நேசித்த அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள். எப்படியாப்பட்ட நேசம் தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வச்சிருந்தது, எப்படி நேசித்தார்கள் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்னாடி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்த பிறகு அவரை நினைத்து அவர்களை பற்றி புகழ்வார்கள். யாரு முன்னாடி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முன்னாடி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ எனக்கு கோபம் வந்துரும். அப்படி புகழ்வாங்க ஹதீஜாவை பற்றி. அப்படியாப்பட்ட நேசம் இருந்தது. ஆனாலும் அப்படியாப்பட்ட நேசம் வைக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் ஒருபோதும் அல்லாஹ் இந்த குர்பானி என்னுடைய ஹதீஜா மூலமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படியாப்பட்ட நேசம் வைத்த ரசூலுல்லாஹ் கொடுக்கல. தன்னுடைய பிள்ளைகள் இறந்து போனாங்க, அவங்க மூலமா ரசூலுல்லாஹ் கொடுக்கல. அதுக்கு பிறகு சஹாபாவுடைய காலத்துல பார்த்தோம்னு சொன்னா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி அவங்களை விட ரசூலுல்லாஹ்வை அதிகமா நம்ம நேசிக்க முடியாது. அவங்க எப்படி உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். அவங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை கொண்டு, நேசத்தை கொண்டு அல்லாஹ் இது நம்மளுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக என்று ஒருபோதும் குர்பானி கொடுக்கல. இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு ஆடு வாங்கி, மாடு வாங்கி சதகா கொடுக்கலாம். இது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் முனாஃபிகூன் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவை கூறுகின்றார். ஒரு நபர் இறந்து போகக்கூடிய நபரை ஆசைப்படுகின்றான். எனக்கு அவகாசம் கொடுத்தால் நான் சதகா செய்துவிட்டு நல்லடியார்களோடு ஆகிவிடுவேன் என்று அவன் விருப்பப்படுவான் என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எடுத்து வைக்கின்றான். அப்போ இறந்து போன ராஜிஹ் கவுல் என்னன்னு சொன்னா, இறந்து போன நபர்கள் மூலமாக குர்பானி கொடுப்பது இது சரியான ஒரு கருத்து கிடையாது என்று கூறுகிறார்கள். இறுதியாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் இந்த சொன்ன அனைத்து விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. أقول قولي هذا أستغفر الله لي ولسائر المسلمين من كل ذنب واستغفروا إنه هو الغفور الرحيم.